இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை மீண்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி கால சம்பவங்களாகிய தானியேலின் புத்தகத்திலிருந்து நாம் தீர்க்க தரிசன சம்பவங்களை படித்து வருகிறோம். மக்கள் இந்த ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ஒடுக்குமுறையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு எதிராகவும் ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்தனர். மக்கள் கடவுளே இல்லை என்ற அளவுக்கு வெறுப்புடையவர்களாக மாறினார்கள். இதை பிரெஞ்சு புரட்சி என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த பிரெஞ்சு புரட்சியில்தான் நாத்திகவாதிகள், கடவுளை மறுக்கிறவர்கள் உருவாகினார்கள். கடைசியாக மிக பெரிய ஒரு கலகத்திற்கு பின்பாக பிரெஞ்சு அரசாங்கம் போப்புவை கைது செய்ய முடிவு செய்தது. ஏனென்றால் அவர்தான் இதற்கு எல்லாற்றுக்கும் காரணம் என்பதை கடைசியாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பிரெஞ்சு ஆர்மி ரோமுக்குள்ளாக நுழைந்து போப்புவை 1798 கைது செய்தது. இறுதியாக போப்பினுடைய 2 கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதுவரைக்கும் சத்தியத்தினுடைய வெளிச்சம் பரவுவதற்கு தடையாக இருந்த சாத்தானுடைய ராஜ்யம் வீழ்ந்து போனது. இந்த காலகட்டத்திற்கு பின்பாகத்தான் பைபிள் சொசைட்டிஸ் பல தேசங்களில் உருவானது. 1804 வருஷத்தில் பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி உருவானது. 1816 அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி உருவானது. வேதாகமானது 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கோடி கணக்கில் அது அச்சிடப்பட்டு பல தேசங்களுக்கு பல மொழிகளில் சென்றது. சத்தியத்தினுடைய வெளிச்சம் இதற்கு பின்பாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அநேக மிஷனரிகள் பல நாடுகளுக்கு போய் சத்தியத்தின் வெளிச்சத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆம், இந்த சீர்திருத்தத்தையும் 2 காலத்தையும் நாம் படிக்கும் பொழுது மனதுக்கு வருகிற ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த காலத்தில் பைபிள் வைத்திருப்பதே ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு செயலாகவும், அதை படிப்பதும் அதை எடுத்து சொல்வதுமே ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய செயலாகவும் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாக இருந்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் எத்தனை பேர் சத்தியத்துக்காக சாட்சி நின்றார்கள், எத்தனை பேர் சத்தியத்தை தரையிலே விழச் செய்தார்கள் என்பதை நாம் சற்று நிதானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நமக்கு பாடங்களாக நமக்கு முன் வந்து நிற்கிறது. நாம் நல்ல தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.